கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களிலே நாம் கலந்து கொண்டு இருக்கிறோம். அநேக ஆலயங்களிலே பாடல் ஆராதனை இருந்தது, கரல் பவனி இருந்தது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில கூட இந்த நாள் தேன்துளியில உங்களோடு கூட இன்னும் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே எங்கு பிறப்பார் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து பல தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல தான் பிறப்பார். எந்த ஒரு மனிதனும் அவன் பிறப்பதற்கு முன்பாக இந்த இடத்துல பிறப்பான் என்று சொல்லப்படுவதில்லை. அவனுக்கு முன்குறிப்பு கிடையாது. அவர்கள் ஒரு இடத்துல பிறப்பார்கள், அவர்தான் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் பெரிய மனிதனாக வேண்டும். ஆனால் இந்த பெரியவராகிய இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே எந்த இடத்துல ஒரு ஊர் பேர் சொல்லப்படுகிறது. அந்த ஊர் பேர்ல தான் பெத்லகேம் என்கிறதான ஒரு இடத்துல அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். மேகா என்கிறதான தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் பார்க்கின்ற வேளையில் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் சின்ன ஒரு ஊராக இருந்தாலும் கூட இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் தெரிந்து கொண்டவர், தேவனோடு கூட இருந்தவர், நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் அநாதி காலங்களாக இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர் யூதேயா தேசத்திலே பெத்லகேம் என்கிறதான ஒரு ஊரிலே பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது. பின்னாலே புதிய ஏற்பாட்டிலே மத்திய எழுதின சுவிசேஷத்திலெல்லாம் பார்க்கின்ற வேளையில இந்த ஞான சாஸ்திரிகள் ராஜாக்கள் எல்லாரும் அவர்கள் பெத்லகேமில் தான் யூதருக்குரிய ராஜா பிறப்பார் என்று தேடிக்கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அவர்களுக்கு இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பெத்லகேமில் தான் அவர் பிறப்பார் என்று. பெத்லகேம் ஒரு சிறிய பட்டணம், ஒரு பிரபலமாகாத ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளாக அவர்கள் வந்து தேடி அந்த இயேசுவை கண்டுபிடித்து அவரை வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நம்ம எவ்வளவு இன்சிக்னிபிகன்ட், ஒரு சின்னதான ஒரு இடமாயிருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். பெத்லகேமை இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஊராக காட்டினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. ஆகவே இந்த வேளையில கூட நம்ம அதை குறித்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே சிந்திப்போம். இது நமக்கு ஒரு புதிய ஒரு வெளிப்பாடாக கூட நாம் புரிந்து கொள்ளலாம். பல தடவைகளில் படிக்கிறோம், ஆனா இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைப்பதில்லை. ஆகவே இந்த சின்ன ஊராகிய பெத்லகேமிலே இயேசு உங்களுக்கும் எனக்குமாக பிறந்து அவர் அங்கே பிறந்தார் என்று, அதுதான் கிறிஸ்துமஸ் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த சிந்தனையோடு கூட முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, பெத்லகேம் என்னும் ஒரு சிறு ஊரிலே நீர் பிறந்து ஆண்டவரே அதை எங்களுக்கு உலகத்துக்கு காட்டினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பிறப்பதற்கு முன்பாக உங்களுடைய எந்த ஊரிலே பிறப்பீர், பூகோள ரீதியாக ஆண்டவரே நீர் எந்த இடத்துல பிறப்பீர் என்பதை தெளிவு காட்டுவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக நமக்கு அமையட்டும்.